அச்சுத்துறை மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை அதிகமாக வெளிப்படுத்துது. ரவி சார், ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு சினிமா உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய புல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த புல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் இந்த படத்தில் டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டர்னு வரது ஆண்டு வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் MS பாஸ்கர், ராமையா சார், 3 பேருமே எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ தகப்பங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ட்ரிபிள் டி ஷூட்டிங்கில் ராமையா ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு அப்போ இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும், அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவழி வேணும். அந்த மனவழிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற இந்த கதாபாத்திரம் அப்படி ஃபயராக இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்கறதில்லை. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்துராஜா, இது ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா எல்லாருக்கும் என்னுடைய காவா சுந்தரேஷன், அவர் சாரஸ் பேர் சொல்லலைன்னா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறையா கேள்விகள் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். ரவி படத்தில் உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி இருக்கும்னு கேட்குறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் ஒரு பர்டிகுலராக வச்சோம்னா என்டர்டெயின்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேக்கு கலந்த கலவனே, மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, இன்னைய பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, சொல்லுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். எதிர்காலம் அரசியல் ரீதியா கேட்கிறாங்க. அரசியல் ரீதியாவும் தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது, நாமெல்லாம் பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. இல்லைன்னா எல்லாமே நல்லதானே தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற உங்களை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது பயங்கரமான ஒரு கலவைங்க. இது நான் என்ன சொல்றது,
நான் இத்தனை படங்களை நடிச்சதில்ல, இந்த படத்துல நான் என்ஜாய் பண்ணி நடிச்ச மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பி ராமையா சார். எப்படி நீங்க நான் இந்த கேரக்டர்ல பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினைச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற பட ஷூட்டிங்ல எனக்கு ஒரு லைன் சொன்னாரு, நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, brilliant you are, I like your takings. and அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டா தம்பி ரமேசர் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப் பார்க்கும்போது, இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துடலாமோன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்ட் நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026 will be definitely one of the best films. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். அபிராமே சார், பாஸ்கர் சார், என்ன சொல்கிறது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரியவேன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர் நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த படம் 2026 என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றீங்க? சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இட்ஸ் an entertainment film, என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து நீங்க நெகட்டிவா முதல்ல சொல்றீங்க பாதிப்பு ஏற்படும்? மிக நிச்சயமா உங்களுக்கு எல்லா கட்சியிலிருந்து அழைப்பு வரும். நான் நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி வந்து இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பி ராமையா சார் சண்டை போட்டார், MS பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கானே, அங்கே எல்லாரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையை இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா, தம்பி ராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவ, பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்ணே. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னென்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. தம்பி என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி? நானே இந்த படத்தில் கேள்வி கேட்குறேன். அவரு அண்ணன் என்ன பிரச்சனை, டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியாக மாறிடுவார். நானா? ஆமாம். இப்போ இந்த திரைப்படத்தில் நீங்கள் தான் இயக்குனரோட மனசாட்சியாக இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பார்க்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் சொல்கிறாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையிலிருந்து அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணுண்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னன்னா, ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியாக டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையானவே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லட்டுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியாக இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியாக இருந்து
படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா? நல்ல டைரக்டராக பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவலில் வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் சோகமாக உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில் கலக்கிறவங்க. அப்புறம் நான் இந்திரஜா பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களுடைய ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லாரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பெரிதும் வியந்து கொண்டிருக்கிற, தனித்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்தே என்னை நகைச்சுவையில் ஆழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் குறிப்பாக இங்கே வந்தது அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கால ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற இவங்கள மாதிரியான கலைஞர்களால தான் அந்த நகைச்சுவைங்கிறது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாக நான் வந்தேன். இரண்டாவதாக வந்ததுக்கு காரணம் வந்து உமாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இயல்பான, எந்த திங்கிங்குள்ளேயும் போகாத ஒரு சிரிப்பு. அது திங்க் பண்ணி சிந்திச்சு சிரிக்காத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே இருக்கட்டும், காலம் அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்த சிரிப்பை. இந்த படத்தில் என்னுடைய நண்பன் மோகன்ராஜோடு சேர்ந்து நான் எழுதியிருக்கேன் பாடல். தர்புகா சிவா சார் இசையமைச்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும் மனிதர்களோடு அமர்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது நடந்துகிட்டே இருக்கு. அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியில் திளைத்து தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நான் நன்றி சாருக்கு வணக்கம். அத்தனை பேருக்குமே வணக்கம். நான் ஒருத்தர் சொல்லணும். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பாதுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடிலாம் திருப்பி மரண அடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்ககிட்ட போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு, அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா.
ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கை பிடிச்சி அவர் கூட போகிற தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமா அண்ணா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமா அண்ணா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமா அண்ணாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமா அண்ணா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. MS பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசிச்சேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்கோன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். அன்னை ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சு. நீ எப்படின்னு அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. படங்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கலந்துருக்கேன். ஆனால் முதல் தரம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் கலந்துக்கிறேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டோட அழகாக இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இந்த மாதிரி விழாவை செட் பண்ணதுக்காக இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எனக்கே இது வந்து நிறையா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது பிரச்சாரத்துக்கெலாம் வரீங்களா சார், சும்மா அப்படி வந்து கையை காட்டிட்டு போங்கன்னு சில கட்சிகள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அதிலெல்லாம் நான் போனதில்லை. ஏன்னா எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுனால எதுலையுமே கலந்துக்கல. ஆனால் இந்த கட்சி பிடிச்சிருந்து இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா கொள்கையே அவ்வளோ நல்லா இருக்கு. ஆத்திக நாத்திக கொள்கை, அதாவது காலையில் சாமியை திட்டணும், அப்புறம் சாயந்தரமா சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில் விபூதி எடுத்துக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கட்சியில் சேரலாம்னாங்க. ஓகே அப்படின்னு எனக்கு பதவியும் கொடுத்து நல்ல ரோலையும் கொடுத்து சொந்த ஒரு திருச்சிங்கனால திருச்சியில் எனக்கு ஒரு தொகுதியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ குல்கம் குமார் சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாரை பேசணும். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த தேவைப்படுது, வீரம் தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது, வியாபார தந்திரம் தேவைப்படுது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராகவே இருக்க முடியும். விட்டமின் பாவும் பயங்கரமாக தேவைப்படுது. இத்தனை திறமையோடு இருக்கக்கூடிய கண்ணன் ரவி சார் ஏகப்பட்ட படங்களை லைனப்பில் வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருந்து பணத்தை வாரி வசூலை கொடுத்து இன்னும் அவர் நிறைய படங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நிச்சயம் இந்த TN 2026 செய்யும் நான் நம்புகிறேன். அடுத்து தம்பி ராமையா சார். எப்பொழுதுமே அவர் தான் வளர்ந்தாலும் தான் வளரும்போது தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருனால எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்துடும். பாட்டு இருக்கும், பக்குவமான விஷயங்கள் இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நிறைய அவர்கிட்ட கற்றுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. ஸோ முதவே ராஜாக்களி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தர நேரம் மிஸ் ஆச்சு. இந்த படத்தில் நல்ல அருமையான ரோலுக்கான பிளான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அழகாக கூட்டு வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு அவரோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு இளவரசு சார், MS பாஸ்கர் சார், இந்திரஜான், இவங்க எல்லாமே அவர் கூட நட்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. தன்னோட சேர்ந்து தன் நண்பர்களும் வளரணுங்கிற மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அப்படிப்பட்ட தம்பி ராமையா அற்புதமான ஒரு பையன் உமாபதியை பெற்றிருக்கார். அவர் மல்டி டேலண்ட் ஹீரோ. டான்ஸ் ஆட தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், டைரக்ஷன் தெரியும், அத்தனையும் தெரியும். இந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் அற்புதமான ஒரு 2 சீனில் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமையா சார் என்னை செல்லமாக தம்பி தம்பி ஜாவான்னு கூப்பிடுவாரு. அவர் அண்ணன்னு அவர் பையன் கூப்பிடுவாங்க. நல்ல ரோலை கொடுத்து அழகான ஒரு களத்தை கொடுத்து அதான் ஆட விட்டு வேடிக்கை பாட்டு பாராட்டி ரொம்ப இது பண்ணார். உண்மையுமே உமாபதி அவர்களுக்கு இந்த படத்துக்கு பிறகு பயங்கர சென்சேஷனல் ஹிட்டாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். நீங்கள் அதை ஒரு முடிவோடு தான் இந்த படத்தை நான் கேட்க எப்படிங்க எப்படிலாம் தொட்டிருக்கீங்க, ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்க பரவாயில்லையா எடுத்து அடிப்போம்னே அப்படிங்கிற அவரோட தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தில்லுக்கும் இந்த துணிச்சலுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு உமாபதி அவர்களே. கண்டிப்பாக அடையாளம்னா இந்த TN 2026 இன்னும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அவ்வளவு கெட்டப்பு, அவ்வளவு டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸு கலக்கிட்டார் சீரியஸாக நடி சார். நான் சீரியஸாகவே ஒரு நடிகனா பொறாமப்பட்டேன்னே சொல்லலாம். அவ்வளவு வெரைட்டி,
நான் தம்பிராமன் சார்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், சார் இன்னுமே அற்புதமான ரோல் சார், நட்டி சாருக்கு சூப்பர் சார் அப்படின்னு. லைஃப் டைம் ரோல் மாதிரி சார் உங்களுக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய பேரும் இதுவும் கிடைக்கும். ஒரு நடிகனா உங்களுக்கு பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி இதில் என் அன்புக்குரிய MS பாஸ்கர் சார், இளவரசு சார் எல்லாரும் இருக்காங்க, ஆதித்யா கதி எல்லாமே எனக்கு பிடித்தவர்கள். அவர்களோட இணைந்து நடித்த அத்தனையும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடமாடு ஓகே அப்படின்னு சொன்னால், நான் பாம்பேயில் நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது யார் என்னன்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக 2 சீன் நச்சுன்னு இருந்தது. எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல படம் வந்தால் ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அருமையான ஜனரஞ்சகமான படமாக அத்தனை தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இருக்கும். நிறையா பேசுறதுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் கண்டென்ட்கள் அப்புறம் இருக்குது. இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அற்புதம். அவர் லவ் பண்ற எந்த பொண்ணுமே ஓகே சொல்லாது படத்துல. ஸோ அவர் ஒரு காதல் மன்னனா, அந்த பாட்டு தான் வந்து அவரோட லைஃபே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா மாத்துற பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் காதல் மன்னன்டா, பார்த்த பொண்ணையெல்லாம் காதலிக்கும் கண்ணன்டா, யாருமே ஓகே சொன்னது இல்லடா, நான் இருந்துமே சோர்ந்து போனது இல்லடா, வானம் தாண்டி போயினா ஒரு காதல் டூயட் பாடல, தினம் ஒரு பெண்ணின் ஹார்ட்டில் ஒரு காதல் கோட்டை கட்டல, கண்ட கனவும் எதுவுமே கையில் வந்து சேரல, நான் ஒரு நாள் ஆவேன் மன்மதன் குல்கந்த் குமார் அப்படிங்கிறதுல வந்து சரணத்துல வந்து சொல்லுவாரு. ஒத்த காலில் நிக்கிறேன், என் கண்ணால் லெட்டர் எழுதுறேன், நான் கண்ணதாசன் ஆகுறேன், பாட்டு பாடி நான் புலம்புறேன், அன்பே என்று கொஞ்சினால் அவள் ஐயோ என்று ஓடுறா, அத்தான் என்று கொஞ்சிட ஒரு ஆள் இல்லாம உருகிறேன், குல்கந்த் குமார். இருக்கின்ற தம்பி ராமையா அவர்களே, விழுதாக இருக்கின்ற உமாபதி தம்பி ராமையா அவர்களே, இந்த TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் வந்து என்னுடைய டூரிங் டாக்கீஸில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் வந்து இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ள எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லட்சுமி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாலா இருக்கும், இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா வந்து பல வெடிகளை சொருகி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் வந்து இந்த பாவரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையா சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்கப்பேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்கப்பேட்டை ட்ரெய்லர் தான், இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்கப்பேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம இவர் சொன்னார்ல, ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி, இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ, அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.